இது கீழநத்தம் பஞ்சாயத்து. மேலக்குளம் ரோட்டுக்கும் அங்கே நடுக்குறிச்சி ரோட்டுக்கும் இடையில் உள்ள பகுதி. இது புதிதாக உள்ள ஒரு வீட்டுமன நகர்ப்பகுதி. இந்த ஏரியாவில் பாறை அமைப்பு வடக்கு ஒரு 20-25 டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் இருக்கும். கிழக்கு மேற்காக ஸ்கேன் பண்ணிகிட்ருக்கேன். டிரான்ஸ்மிட்டர் கருவி கிழக்கு இருக்குது. 125 மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடக்குது. மேலப்பட்ட மலை வேறு தெரியுது. மேலப்பட்ட மலை ஃபுல்லாக கோட் சைட்டு. மலை உச்சியில் போகிறப்பட்ட தண்ணி நிறைய வரும். மேலப்பட்ட மலையை ஒட்டி கீழே உள்ள பகுதி ஃபுல்லாக சார்னகேட்டுங்கிற கருங்கல் கடின பாறை, தண்ணீர் இல்லாத பாறை. 10 நிமிஷத்தில் என்னென்னு தெரிஞ்சிடும் தண்ணி இருக்கா இல்லையான்னு. இது இடத்தினுடைய தென்பகுதியில் கிழக்கு மேற்காக, அதாவது தென்கிழக்கு தென்மேற்கு இணைச்சி 2வது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. முதல் ஸ்கேனில் 2 இடம் அடையாளம் வச்சுருக்கோம். வடகிழக்கிலேருந்து ஒரு 9.25 மீட்ரு மற்றும் இங்கே 25 மீட்டரில் அடையாளம் வச்சுருக்கு. மேலே அதாவது ஒரு 40 அடியிலேருந்து 80 அடி ஆழத்துக்குள்ளே கிடைக்கக்கூடிய ஒரு ஈரக்கசிவு தான். கீழே அதுக்கு கீழே முற்றிலும் கருங்கல் பாறை, கடின பாறை. மேலே தண்ணி ஓரளவுக்கு ஈரக்கசிவு. தண்ணி கூட ஒரு 1/2 இன்ச்சு, 1/4 இன்ச்சு, 1 இன்ச்சுக்கு கூட வரலாம். கீழே முடியாது. அதிகப்படி 80 அடி ஆழத்துக்குள்ளே வரக்கூடிய தண்ணி. 40 அடியிலேருந்து எதிர்பார்க்கணும். 20 அடிக்கு மேலே இந்த ஏரியாலாம் கேசிங் போய் பெறக்கூடாது. இது முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு. அந்த ஒரு இடம் அடையாளம். இது 2வது ஸ்கேன் ரிப்போர்ட்லேயும் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கு. ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் 20ஆம் தேதிக்குள்ளே ஒரு ஈரக்கசிவு, ஈரப்பதம் வந்தாலே போதும். வருடம் முழுக்க நல்லா ஓடக்கூடிய இடமாக இருக்கும். ஈரக்கசிவு எதிர்பார்க்கலாம். 40 அடி ஆழத்துக்குள்ளே, அதிகப்படி 80 அடி ஆழம்.